ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சத்குருநாத மகாராஜுக்கு. சாதாரண நேரத்தில் இப்படி கைதட்டி ராமநாமமும் கிருஷ்ணநாமம் இப்படி நாமங்களெல்லாம் ரொம்ப சொல்லுதில் ஆனந்தம் வராது. இப்போது நமக்கு அந்த ஆனந்தம் வருது. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பக்தியினுடைய மேலீடு அப்படி வளர நமக்கு நாமமெல்லாம் ருசி தரும், பஜனையெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். பகவத் சரித்திரங்களை, திவ்ய சரித்திரங்களை, பகவானுடைய கல்யாண குணங்களை, பகவானுடைய அடியார்களுடைய வரலாறை, அடியார்களை பற்றி பேசுகிறது எல்லாம் கேட்க நல்ல ஒரு சுகந்தத்தை கொடுக்கும், ஒரு மனசை கொடுக்கும், நமக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். இப்போ அந்த வித்தியாசம் நமக்கு தெரியுது. இப்போ எவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தாலும் பகவானுடைய வரலாறை கேட்கலாம். முந்தி கொஞ்சம் கேட்குறது மாதிரி இருந்தாலும் மறப்பாக இருக்கும். இப்போ கேட்கலாம். அப்போ இதே மாதிரி வருஷம் முழுதும் பழகணும்னு வைங்க, 1-2 வருஷத்துலேயே பெரிய பரம பாகவதர்களாக ஆயிடலாம், பகவானுடைய அன்பு பிள்ளைகளாக ஆயிடலாம். சந்தேகம் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு கடை நிலையில் மூழ்கி அப்படியே போகிறனால தான் நமக்கு ஒரு தெளிவு இல்லை. நமக்கு அந்த சந்தர்ப்பத்தை பகவான் இப்போ தந்திருக்கார். மெல்ல அதில் ருசி ஏற்பட்டுட்டா பிறகு சீனி கிழங்க தின்ன பன்றி செவி அறுத்தாலும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நமக்கு அதில் ஆர்வம் வந்துட்டோன்னா பிறகு எங்கேன்னு சொல்லி இல்லை அந்த ரசனை இப்பவுமே தெரியுது. ஒரு 4 நாள் 5 நாள் பயிற்சியிலேயே இவ்வளோ தெரிஞ்சா கொஞ்சம் அது இன்னும் தயார்படுத்தி நம்ம வீடுகள்லையும் இது மாதிரி சரிதங்களை படித்து சாமிக்கு பூஜை பண்ணி அன்போட பகவானுடைய தோத்திரங்களை எல்லாம் சொல்லி கொஞ்சம் அப்படி நம்ம ஒரு பழக்கத்துக்கு வந்தோம்னு சொன்னால், என்னம்மா சொல்கிறீங்க, லகுவாக நம்ம பகவானுடைய அந்த அணுக்க தொண்டரா நல்ல பக்திமானா பாகவதாளா பகவானுடைய பிள்ளைகளாக மாறிடலாம். ஒன்றும் நமக்கு அவரவர் சூழ்நிலையில் வாழ்க்கை இருந்தால் கூட பகவானுடைய பிள்ளையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். வேறு நம்முடைய வாழ்க்கை முறையெல்லாம் நமக்கு உடனே மாற்றணும், அப்படி செய்யணும் அப்படி கிடையாது. நம்ம பகவானுக்கு பிள்ளையாக இருக்கணும். இங்கே மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த வரலாறு, பகவான் அந்த வேள்வி சாலைக்கு போகிறார். அதாவது கசிப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் பகவான் தோன்றினார். ஒரு நல்ல நேரத்தில், நல்ல திதியில், கோள்கள் நாள்கள்லாம் சரியாக இருக்கும்போது பகவான் அவதாரம் எடுக்கிறார். அவங்களுக்கு தெரியும் பகவான் தோன்றுகிறாருன்னு சொல்லி. அந்த அதிதி தேவி கசிபருக்கு தெரியும். அது மாதிரி அவங்களுடைய அந்த அதிதி தேவியினுடைய கற்பத்தில் பகவான் தோன்றுகிறார். அப்போது அதை தெளிவு அங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, ரொம்ப அற்புதமாக. அந்த 4 திருக்கரங்களோடு, அதிதி தேவியிடம் 4 திருக்கரங்களோடு அவதாரம் செய்தார். அத்திருக்கரங்களிலேயே சங்கம், சக்கரம், கதை, தாமரை, மலர் அப்படி இருந்தது. மஞ்சள் பட்டாடை கட்டி நல்ல நேரத்தில் அப்படி தோன்றியிருக்கிறார். அப்பொழுது தேவ துந்துபிகள் முழங்கின. பகவான் இந்த பூமியில் அவதாரம் செய்தார்னா எல்லாமே நடக்கும் இல்லை. பகவான் அவர் வந்த நோக்கம் மகாபலி அதாவது பக்த பிரகலாதருடைய பேரன், பக்த பிரகலாதனுடைய மகனுக்கு மகன் மகாபலி, வீரசேனன் மகன். அவருக்கு மகன் பிரகலாதனுக்கு மகன் வீரசேனன் மகன் பக்த பிரகலாதன். அப்போது அந்த
பிரகலாதனுடைய பேரன் மகாபலி. கரெக்ட், சரிதானா? மகாபலி. அப்போது அவர் உலகங்களையும் ஆட்சி செய்கிறார் மகாபலி. இந்திரனுக்கு அப்போ பதவி இல்லை. இப்போ தேவர்களெல்லாம் ரொம்ப சங்கடப்பட்டு பகவான்கிட்ட சொல்லும்போது, இப்போ பெரிய சண்டைகளை வருத்தி நிறைய அதில் நிறைய துக்கத்தை எல்லாம் உயிரினங்களையெல்லாம் அழித்து மகாபலியோடு போயிட்டு அதெல்லாம் செய்ய வேண்டாம். ஒரு லகுவான வழியில் அவன்கிட்ட அந்த மகாபலிக்கு அருள் பாலித்து அந்த பூமியையும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால் மகாபலி இப்போ மூலங்களுக்கும் ராஜா. அவர் ஒரு பெரிய நல்ல ஒரு தர்மவான், ஒரு நேர்மையான நல்ல ஆட்சி. பிரகலாதனுடைய பேரன் என்றால் எப்படி இருப்பார்? நல்ல அவருக்கு எல்லா பேரும் புகழும் எல்லாம் இருந்தது. தர்மவான், சத்தியவான், நேர்மையானவர். அவர் ஒரு பெரிய வேள்வியை நடத்துகிறார். அந்த வேள்வி முழுமை பெற்று அது இன்னும் சிறப்படைந்தால் இன்னும் பலகாலம் இந்திரனுக்கு என்ன இல்லை, பதவி இல்லை. அது மாதிரி மகாபலியே இந்திர பதவியை அடைஞ்சிருவார். இப்போது பகவான் அப்படி தோன்றியவர், அவர் குள்ளமாக இருந்தார், ஒரு கொடை வச்சுக்கிட்டார். அவருக்கு நாமகரணம் சூட்டுற சமயத்தில் எல்லாரும் அவரவருக்கு என்ன கொடுத்தாங்க. என்ன, ஒருத்தர் கொடை கொடுத்தாரு பூமி தேவி, அவங்க தாயார் அதிதி அந்த கௌபீனம் கொடுத்தாங்க. ஒருத்தர் அந்த அறையில் கட்டக்கூடிய நூல் கொடுத்தாங்க. இப்படி எல்லா பேருமே கொடுத்தாங்க. அவர் வந்தார், அவருக்கு காரியத்துக்காக வேண்டி எங்கள் மகாபலியுடைய யாகசாலைக்கு வரார். அப்படி யாகசாலைக்கு வரும்போது எல்லா பேரும் சூரிய பிரகாசன மாதிரி ஒரு இளம் அந்தணர் வாராரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மகிழ்ச்சியோடு அவரை வணங்குறாங்க, பல உபசாரங்கள் செய்கிறாங்க. அவர் வரும்போதே யாகசாலை பெரிய ஒரு சிறப்படைந்து விட்டது, ஒளிமயமாயிட்டது. மகாபலி நல்ல சிறப்புடையவனும் நல்ல திறமையானவன். அந்த மகாபலி உடனே யாகசாலையிலிருந்து, அவர் தான் அங்கே யாகசாலையினுடைய எஜமானர், அவரை தலைமை வச்சு தானே செய்வாங்க. அவர் எழுந்து இவரை வணங்கி உபசரித்து அவருடைய திருவடிகளை எல்லாம் தீர்த்தத்தினால திருவடியை பாத சேவை செய்து கழுவி அந்த தீர்த்தத்தை புரோசித்து இது மாதிரி செய்து அவரை வணங்கி ஆசனத்தில் இருத்தி கேட்குறார். நீங்கள் அந்த மகாபலி சொல்கிறாரு, நீங்கள் அந்தன சிரேஷ்டராக இருக்கிறீங்க, பெரிய தேஜஸ் உடையவங்களாக இருக்கிறீங்க, நீங்கள் யாவரோ நான் அறியேன், உங்களுடைய பெருமையை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நீங்கள் இந்த யாகசாலைக்கு வந்தது நான் செய்த பெரிய பாக்கியம்தான். ஒரு சிரேஷ்டரான இப்படி இளம் வயது பிரம்மச்சாரி வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அது நான் செய்த தவத்தின் காரணமாக தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஏதோ ஒன்று விரும்பி தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் என்ன விரும்பி வந்திருக்கிறீங்களோ அதை உங்களுக்கு நான் தாரேன். உங்களுக்கு நிலம் வேண்டுமா, தீவு வேண்டுமா, அல்லது பொருட்கள் வேண்டுமா, அல்லது வேறு என்ன பொருள்கள் வேண்டுமோ, என்ன மாதிரி உங்களுக்கு சௌகரியங்கள் வேண்டுமோ எல்லாம் நானே தருகிறேன், வேண்டியவற்றை தாராளமாக கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது பகவான் அப்பொழுதுதான் வாமனர், அவர் வாமனர் என்று ஏன் பேருன்னு சொன்னால் அவர் குள்ளமாக இருக்கிறதுனால வாமனர். அப்போது வாமனர் உடனே சொல்லுவார், பகவான் சொல்கிறாரு, அப்பா நீ சாதாரணமானவன் அல்ல, உன்னுடைய குலத்தில் உள்ளவங்கெல்லாம் பெரிய பெரிய புகழுக்கு சொந்தக்காரர்கள். நீ பக்த பிரகலாதனுடைய பேரன். பக்த பிரகலாதனை 14 உலகமும் போற்றுது. அப்படிப்பட்ட சிறப்புடைய பக்தன், மகாவிஷ்ணு பேரில், நாராயணன் பேரில் பெரிய பக்தி உடையவன். அது மட்டுமல்ல, உன்னுடைய தந்தை வீரசேனன், அவர் கூட தேவர்களெல்லாம் ஒரு சமயம் உருமாறி தர்மம் கேட்டாங்க உன்னுடைய தந்தையிடம். எப்படி கர்ணனிடம் சூரிய பகவான் இல்லை, அந்த கர்ணனிடம் கேட்டது யார்?
இந்திரன் 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 வந்து கேட்குறான். இந்திரன் வந்து எப்படி மாறு வேடத்தில் வர்றான், ஒரு அந்தனர் வேடத்தில். ஆனால் வாரது இந்திரன் எண்ணி சொல்கிறாரு சூரிய பகவான் கர்ணனுக்கு, இருந்தாலும் கொடுத்தான். அதுபோல் இங்கேயும் இவரிடம் தேவர்களெல்லாம் மாறு வேடத்தில் வந்து நிறைய இதுகளெல்லாம் தர்மத்தை கேட்குறாங்க. இவருக்கு தெரியுது தேவர்கள் வந்து, ஆனாலும் கொடுத்தார், அவ்வளோ பொருளையும் கொடுத்தார். அது மாதிரி உன்னுடைய தந்தை, உன் பாட்டன் பரம பக்தன். இன்னும் உன்னுடைய பாட்டனுடைய தந்தை இரண்யன் எப்படிப்பட்டவன்? ஒரு சமயம் அவனுடைய தம்பியை மகாவிஷ்ணு கொன்று விட்டார் என்று சொல்லி பெரிய கோபத்தோடு அவன் எல்லா லோகங்களிலும் விஷ்ணு எங்கே விஷ்ணு எங்கே என்று தேடினான். அப்படி தேடி கடைசியில் வைகுந்தம் சென்றான். வைகுந்தத்தில் இருந்த விஷ்ணு இவனை பார்த்தவுடன் இவனோடு எதுவும் செய்ய முடியாது என்று பயந்து ஓடினார். இவன் விரட்டினான். அவர் போகாத இடமில்லை. இவன் பின்னால் விரட்டி கொண்டே போனான் இரணியன். அதன் பிறகு கடைசியாக வேறு எங்கும் இருக்க முடியாது இவனுக்கு தெரியாமல், இவன் உள்ளத்திலேயே போய் இருந்து கொள்வோம், அங்கே தேட மாட்டான் அப்படி என்று சொல்லி அவன் உள்ளத்திலே மகாவிஷ்ணு போயிருந்துட்டார். மூச்சு காற்று வழியாக உள்ளத்தில் போய் இருந்து கொண்டார். அதன் பிறகு இவன் தேடி தேடி பார்த்தான். பெரிய பராக்கிரமசாலி எல்லாம் ஒரு இடமும் கண்டுபிடிக்க முடியாததனால் இனி உடல் இருந்தால்தானே, அவன் எங்கோ திரும்பி வராத இடத்துக்கு போய்விட்டான் போலும் என்று சொல்லி அவன் அதன் பிறகு திரும்பி வந்தான். அது மாதிரி உன்னுடைய பாட்டனுக்கு அப்பனும் பெரிய தைரியசாலி தான். மகாவிஷ்ணுவே என்ன செய்தார், ஒளிந்தார் அப்படின்னு சொல்லி அந்த பெருமைகளை எல்லாம் வாமனன்ட்ட அந்த மகாபலியிடம் வாமனர் சொல்கிறார். இது ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. அதாவது நாம் வந்து இறைவனை நம்முடைய உள்ளத்தில் தேட மாட்டோம். நம்ம வேறு எங்கேயும் கண்ணுக்கு இனிய இடம், காதுக்கு இனிய இடம் அப்படி போய் தேடுவோம். ஆனால் உண்மையிலே தேட வேண்டிய இடம் எங்கே? நம்முடைய உள்ளத்தில் தான் தேடணும். உள்ளத்தில் இருக்கிறார், புறத்தையும் உள்ளேயும் இருக்கிறார். ஆனால் லகுவாக அருகாமையில் இருப்பவரை கண்டுபிடித்து கொள்ளலாம் அல்லவா? ஒரு முனிவர் இடம் போய் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய பணிகள் இருக்குது, அதுக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு பூதத்தை எனக்கு ஏவி விடுங்க, ஒரு பூதத்தை எனக்கு தாருங்க, அப்போ நான் எனக்குடைய வேலைகளை எல்லாம் லகுவாக செய்திருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த ஆள். அவர் முனிவர் சொன்னார், அப்பா பூதம் வந்து வேலை கொடுக்க முடியாது, அது எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு செய்திடும், பிறகு உனக்கு கஷ்டமாக்கும். ஆனால் எப்போ உனக்கு வேலை கொடுக்க முடியலையோ அப்போ அந்த பூதம் என்ன செய்திடும், ஒன்றே சாப்பிட்றோம். எப்படி அது வேணுமா? இல்லை எப்படியும் தாருங்க, நான் வேலை கொடுத்துடுவேன், எனக்கு ரொம்ப வேலை உண்டு, அங்கே க்ரஷர் ரொம்ப உண்டு, அங்கே ஃபேக்ட்ரி ரொம்ப உண்டு, இங்கே நிறைய நிலபலன்கள் உண்டு, வேலை செய்ய தான் இப்போ தற்சமயம் ஆள் கிடைக்கல, எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் வேலைக்கு ஆள் இல்லை, அதனால் அப்படி ஒன்று தந்தால் நான் வேலை கொடுப்பேன் என்னால். அப்போ சரின்னு சொல்லி அவர் என்கிட்ட போய் பராதி சொல்லக்கூடாது, அதுக்கு வேலை கொடுக்கணும், இல்லாட்ட ஒன்றே கொண்டுருவோன்னார். இவன் வேலை, அந்த பூதம் வந்தது, இவன் வேலை கொடுத்தான், இந்த தோப்பெல்லாம் கிளச்சி போடணும், அது ஒரு நிமிஷத்தில் கிளச்சிட்டுது. என்ன இதெல்லாம் இந்த பக்கங்கள்லாம் பெருக்கி கூட்டு ஒரு செகண்டில் பிடிச்சி அந்த எங்கே என்ன அடுத்த வேலை என்னட்டு. அப்போ அவனுக்கு வேலை ஒன்றும் கொடுக்க முடியல. இந்த கடலை வத்தச்சு உடனே வத்திட்டு, இந்த மலையை தூக்கி அந்த பக்கம் ஆகி உடனே வச்சிட்டு, பிறகு வேலை கொடுக்காட்ட என்ன செய்யற, இப்படி எல்லாம் சொல்லி பார்த்தா பிறகு இவனுக்கு ஒன்றும் முடியலை, ஓடுறான் பயந்து, பூதம் விரட்டிக்கிட்டே போகுது. அப்போந்தான், அப்பா எனக்கு ஒழிக்க வழி இல்லையே, எங்கே போய் ஒழிக்கிறது, இந்த பூதத்துக்கிட்ட இருந்து எப்படி நான் ஒழிச்சுக்கிட்டுறது தப்புறது அப்படின்னு சொல்லும்போது அப்போந்தான் அவருக்கு சொன்னார், இவன் வேறு எல்லா இடமும் தேடுவான், ஆனால் உள்ளத்தில் தேட மாட்டான், அதனால் உள்ளத்தில் போய் ஒழிச்சிக்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இங்கே இரணியன் தேடும்போது அந்த பரம்பொருள் அவனுக்கு உள்ளத்தில் போய் ஒழிச்சுக்கிட்டாரான். மகாபலிக்கு இதெல்லாம் கேட்டோன்னே அவனுடைய குலப்பெருமை இல்லையா, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சுவாமி நீங்கள் கேளுங்க, என்ன வேணும், பிரம்மச்சாரியே கேளுங்க அப்படின்னு சொன்னான். இப்போ அவர், நான் ரொம்ப ஒன்றும் கேட்கலப்பா, எனக்கு அவ்வளோ அவசியம் இல்லை, இந்த உலகத்தவர்கள்லாம் ஏராளம் கேட்குறாங்க, எனக்கு அப்படி அவசியம் இல்லை, எனக்கு என் காலடிக்கு
ஒரு 3 அடி மண் தந்தா போகிறோம், நிலம் தந்தா போகிறோம். அவனுக்கு உடனே சிரிப்பு வந்துட்டு, நீங்கள் நல்ல விவரமானவருங்க, நல்ல ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி அந்தனர், நீங்கள் பெரிய அறிவாளியாக இருப்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு பத்தல போல் இருக்கும். கேட்டால் இப்படியா கேட்குறது? 3 அடி, இவ்வளவு பெரிய 3 உலகத்தையும் வச்சு ஆட்சி செய்கிற மகாபலிகிட்ட போய் கேட்டால் ஒரு 3 அடி மண்ணை தாருங்கன்னையா கேட்பாங்க? என்கிட்ட கேட்டு வாங்கின பிறகு இந்த உலகத்தில் நீங்கள் வேறு யார்கிட்டையும் கேட்கக்கூடாது, யாசகமே பண்ணக்கூடாது, அந்த அளவு நிறைய கேட்டுக்கிடுங்க அப்படின்னு திரும்பவும், இல்லை இல்லை எனக்கு 3 அடி மண் போதும். ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே காசோ பணத்துலேயோ மற்ற செல்வங்கள்லையோ திருப்தி அடைய மாட்டாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு தீவையே நீங்கள் கொடுத்தா கூட அவங்களுக்கு இன்னொரு தீவு தந்தா என்ன, அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் திருப்தி அடைகிறவங்க தான் மேலானவங்க. இருக்கிறத கொண்டு வாழ்க்கையை அமைச்சா கவலை இல்லை. என்ன, 100 ரூபா வருமானம்னா 100 ரூபாய்க்கு தக்கன நம்ம ஏதோ கொஞ்சம் மிளகு வஞ்சனம் வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு இது வாங்கிட்டு அப்படி கொஞ்சம் அரிசி வாங்கி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டா குற்றம் இல்லை. அப்போ திருப்தியாக இருக்கலாம். எவ்வளோ இருந்தாலும் திருப்திப்படாதவங்களால் இந்த உலகத்தில் நல்ல சன்மார்க்கமாக வாழ முடியாது. அதனால் எனக்கு இருக்கதே போதும், இந்த 3 அடி மண் போதும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகாபலி, சரி உங்களுக்கு 3 அடி தானே, உங்களுக்கு சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது, எப்படியோ நீங்கள் ஏதோ பயன்படுத்திக்கிடுங்க, 3 அடி மண் தாரேன்னு சொல்லிட்டான். ஒரு தாரேன்னு சொன்னதை சுக்கராச்சாரியார் பக்கத்தில் இருந்து அவர் கேட்டார். அப்போ அவர் எப்பா 3 அடி மண் தருவேன்னு சொல்லிட்டா வந்திருக்கிறது யார்? வந்திருக்கிறது மகாவிஷ்ணு. உபேந்திரன் என்ன பேர், அவர் குள்ளமாக இருக்கிறார வாமனன் இங்கே வந்திருக்கிறாரு. உனக்கு சொத்து அவ்வளோ அபகரித்து இந்திரனுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அவர் என்ன செய்ய போகிறாரு? நீ 3 அடி மண் தாரான்ட்டா 1 அடினால் இந்த நில உலகத்தை அளந்துருவார், இன்னொரு அடினால் வான் உலகத்தை அளந்துருவார். 3ஆவது அடிக்கு எங்கே இடம்னு கேட்பார். அப்போ உனக்கு தானம் கொடுத்தவனுக்கு இல்லைன்னு சொன்னால் நீ நரகத்துக்கு தான் போகணும். ஒருத்தருக்கு தருவேன்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொன்னால் நரகம்தான். அதனால் நீ இப்போ பெரிய அளவில் மாட்டிக்கிட்டா. அதனால் கெண்டி செம்பை எடுத்து அவர் என்ன தாரை வார்த்து தர கேட்குறாரு, நீயும் கொடுக்க போகிறா. அதனால் இதில் யோசிக்கணும், நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லி அவர் நல்ல தெளிவாக சொன்னார். அதன் பிறகு நீ எல்லாவற்றையும் தானம் கொடுத்துட்டு பிறகு எப்படி வாழ்வா, உன்னுடைய ராஜபோகம் எங்கே, உன்னுடைய ஆட்சி எங்கே, உன்னுடைய மக்கள் எங்கே, எல்லாம் நீ எப்படியாக இருக்க போகிறா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவர் கொஞ்சம் நேரம் யோசித்துக்கிட்டு அந்த மகாபலி சொல்கிறாரு, நான் தருவேன்னு சொல்லிட்டேன், இதை இனி தரமாட்டேன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, அது சத்தியத்துக்கு பிசகு. எனக்கு செல்வமெல்லாம் போனாலும் பரவாயில்லை, எனக்கு புகழ் போனாலும் குற்றம் இல்லை, என்னை யாரும் இம்சித்தாலும் பரவாயில்லை, என்னை ஒரு நரக உலகத்துக்கு தள்ளிட்டாலும் பரவாயில்லை, எப்படியாவது நான் இருந்துட்டு போகிறேன். ஆனால் தருவேன்னு சொன்னதை நான் மறக்க மாட்டேன், சத்தியம் தவற மாட்டேன். என்னுடைய தாத்தா அவர் தனி ஒருத்தராக இருந்து என்னுடைய பூட்டன் அவரை என்ன கஷ்டப்படுத்தினார் அந்த இரணியன். ஆனால் கூட அவர் கொண்ட அந்த பக்தியினால் ஜெயிச்சார். அதனால் நானும் அவர் வழியில் வந்தவன், நான் சத்தியத்தை மாற மாட்டேன், கொடுக்கத்தான் செய்வேன்னு சொல்லி என்ன அவருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டாரு. பகவான் உடனே திரிவிக்கிரமனாக வளர்ந்தார், எல்லாம் பெரிய உருவமாக வளர்ந்தார். அவருடைய அந்த விசாலமான அந்த உலகம் தழுவிய அந்த விக்கிரக மூர்த்தியை யாராலும் வர்ணிக்க முடியாது. அதில் அங்கே எல்லா மகாபலியும் இருக்கிறாரு. அங்கே அந்த தோற்றத்தில் எல்லா யோகிகள் சித்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பிரம்மலோகம் இருக்குது. அது மாதிரி அந்த பல லோகங்கள், பிரம்மலோகம், சத்தியலோகம், இந்திரலோகம், எல்லா லோகங்களும் இருக்குது. எல்லா நிலைகளும் அங்கே காட்சி. அப்போது 1 அடி 2 அடி அளந்தாச்சப்பா, என்னுடைய விசாலமான உடம்புனால திக்குகளையும் அளந்துட்டேன். என்ன 3ஆவது அடி பக்கத்தெல்லாம் அளக்கணும்ல, அதுக்கு இவருடைய உடம்பே போய் விரிஞ்சு போயிட்டு அளந்துட்டேன். 3ஆவது அடிக்கு இடம் எங்கே? இப்போது 3ஆவது அடி நீ தராததுனால நான் உன்னை குற்றப்படுத்தட்டுமா
அப்படின்னு கேட்குறாரு. இப்போ 3வது அடிக்கு இடம் இல்லை. அப்போ அந்த மகாபலி சொல்கிறாரு, பகவானே, இப்போ பகவானன்னு தெரிஞ்சாச்சு, பகவானே நீங்கள் சொல்லுவதைப் போல என்னுடைய பொருள்களெல்லாம் 2 அடிகளிலே முடிந்து விட்டால் கூட தானம் கொடுத்தவனாகிய நான் இருக்கிறேன் அல்லவா, என்னுடைய சிரசிலே உங்களுடைய 3வது அடியை வையுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது பகவானுடைய திருவடி கிடைக்கிறது சாதாரணமானவங்களுக்கு கிடைக்காது. இங்கே நம்முடைய ஸ்ரீமகா பாகவதத்தில் இந்த வரலாற்றை ரொம்ப தெளிவாக அக்கு வேறு ஆணி வேறையாக ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அதை தெளிவாக சொல்ல முடியலை, அவ்வளவு விஸ்தாரமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக சும்மா இருக்கும்போது நல்லா படிக்கணும், படித்து திரும்ப 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 அதிலேயே ஊறணும். அந்த மகாபலி சொல்கிறாரு, பகவானே என்னுடைய சிரசிலே உங்களுடைய திருவடியை வையுங்கள். பகவானுடைய திருவடி தானே கிடைக்காதது. எனக்கு எல்லா பொருள்களும் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, உங்களுடைய திருவடி எனக்கு கிடைக்கட்டும். திருவடி தீட்சை அது கிடைக்கும். அப்போ பகவான் அப்படியே செய்து, அப்பா அந்த நேரத்தில் யார் வந்துட்டார்? பிரகலாதன் வந்துட்டார். பிரகலாதன் அங்கே வந்தாச்சு, பிரம்மா வந்தாச்சு. எவ்வளோ பெரிய காரியம்! பிரகலாதன் அப்படியே வாமன மூர்த்தியை வணங்குறார். அவர், நீங்கள் செய்திருக்கிற காரியம் என் குலத்துக்கே பெருமை தருகிறது பகவானை சொல்கிறார். எப்படின்னு சொன்னால், பொருள் உள்ளவன் கடவுளை அடைய முடியாது. இது சத்தியமான வார்த்தைகளாகும். அதனால் சீக்கிரம் நம்மக்கிட்ட இருக்க பொருளை எல்லாம் டக்கு டக்குன்னு மாற்றணும். முடிஞ்ச அளவு பொருள் இல்லாமல் இருந்தால் பகவானை நினைக்கலாமா? 2 விஷயம். கல்விமானும் என்ன செய்ய முடியாது, கடவுளை அடைய முடியாது. ரொம்ப படித்தவங்க என்ன செய்ய முடியாது ஐயா? சரி, முடியாது. பணக்காரங்களும் கடவுளை அடைய முடியாது, பொருள் உள்ளவங்களும் அடைய முடியாது. என்னம்மா? அப்படி இல்லை. அதாவது அந்த படிப்பினால் புத்தி நமக்கு விபரீதமாக தான் வேலை செய்யும். புத்தி நமக்கு விபரீதமாக வேலை செய்யும். அதனால தான் படிப்பினாலன்னு சொல்கிறது. அதாவது படித்தவங்க அவங்களுக்கு புத்தி பூர்வமாக தான் யோசிப்பாங்களே தவிர பக்தியோடு பகவானை நினைக்க மாட்டாங்க. என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னதுக்கு இன்னது, இப்படி செய்தால் இப்படி இன்ன பேங்கில் போட்டால் 3 வருஷம் கழிச்சா டபுள் அடிக்கும். அது படிப்பினால. பாமரனுக்கு அது தெரியாது. என்ன இப்படி பல உதாரணங்கள் அதில் இருக்குது. அதனால் யாரையும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு இல்லை. அந்த படிப்பினால் கிடைத்த அறிவை வைத்து நம்ம இந்த உலகாயுதத்தில் தான், இப்போ மேலை நாடுகள்லாம் இந்த உடம்பை சோதிப்பான், அணுவாக ஆராய்ச்சி பண்ணுவான் இல்லையா, உணவை ஆராய்ச்சி பண்ணுவான். இதோடு அவனுடைய ஆராய்ச்சி நின்று போகும். நம்முடைய பாரத நாட்டில் இந்த உடல் நான் அல்ல, இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட ஆத்மாவை அவன் சிந்திக்கிறான். பார்த்தீங்களா, 2க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இவன் இந்த உடலுக்கு உள்ளே இருந்து இந்த காரியங்களையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கான். ஆத்மா எத்தனை ட்ரோன் செய்தாலும் சரி, எத்தனை இது தானாக இயங்கக்கூடிய மனிதர்களெல்லாம் செய்தாலும் சரி, ஆத்மா எங்கே இருக்குது? ஆத்மாவை சிந்திக்கிறது யார்? அப்படி இவன் சொன்னான், இந்த இதயம் எத்தனை தடவை அடிக்குது, மூச்சு எத்தனை தடவை விடுறான், இவனுடைய கெடு என்ன அப்படி சொல்கிறான். அது மாதிரி இவர் சொல்லுகிறார், இந்த மகாபலியிடம் இருந்து நீங்கள் செல்வத்தை எல்லாம் பறித்தது நன்மைதான். மூலகங்களையும் நான் ஆட்சி செய்கிறேன், தேவர்களை எல்லாம் வெற்றி கொண்டேன் என்று சொல்லுகின்ற அகங்காரம் இன்றோடு அழிந்தது. அகங்காரம் தானாக அழிக்க முடியாது, பகவானாக அழித்தால் அது லகுவாக அழிந்து போகிறது இல்லையா? நாம வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம், பகவானாக வந்து கூட்டிகிட்டு போனா லகுவாக போயிடுவோம். சரிதானா? அப்போ அதனால் பகவான் உடனே சொல்றாரு, ஆமாப்பா, நான் யாரை ஆட்கொள்ள நினைக்கிறேனோ அவர்களுடைய சொத்து முதல்கள் செல்வம் எல்லாம் நானே பறித்து கொள்கிறேன். 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்த்தா எல்லாரும் பிறகு ஓட்டாண்டி தான். எல்லாரும் பிறகு என்ன, தானம் செய்தாலும் சரி, தர்மம் செய்தாலும் சரி, வயல்களை விற்றாங்க, வீடை விற்றாங்க, வீட்டில் உள்ள பாத்திரங்களை பண்டு இதெல்லாம் விற்றாங்க இல்லையா? பிறகு கடவுளே என்ன சொல்லிட்டு நிர்கதி ஆனால் கடவுள் கை கொடுத்துட்டார். இதுதானே. அதனால் அவர் பகவான் சொல்கிறார், அதனால தான் அவர்களுடைய சொத்தை பறித்தேன்னு சொன்னார்.
ஆ இப்போ வீடு இருக்கான்னு ஞாபகம் இல்லை. அது அந்த 7 நாளும் அப்படி இருக்கும். இப்போ வெளி உலகமே நமக்கு தெரியலையே. பத்திரிகையோ அல்லது வேறு நியூஸ்களோ அல்லது வேறு காரியங்களோ, இங்கே வெளியே மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா ஒன்றும் தெரியலையே. ஆமாம், அப்படி அதில் அதுதான் அந்த ஒன்றி விடுதல். இது எவ்வளவு தவஞ்செய்தாலும் கிடைக்காது, எவ்வளோ பெரிய பயிற்சி பற்ற வச்சாலும் கிடைக்காது. பகவான் அப்படி கட்டி போடுறாரு நம்மளை, நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்குறாரு. இந்த அனுபவத்தை பயன்படுத்தணும். இந்த அனுபவத்தை தொட்டில் போட்ட பிறகு சுகமாக இருக்குன்னு நினைக்காம பின்னும் போய் எண்ணத்தில் சேத்துல விழக்கூடாது. இதை பயன்படுத்தி வளர்த்துக்கிட்டே போயிடணும். இது வாழ்க்கையில் உண்மையிலே நமக்கெல்லாம் நம்முடைய அனுபவத்தில் நமக்கு சுதந்திரமாக இருக்குது. ரொம்ப சுதந்திரமாக இந்த 7 நாட்கள் கழிய ரொம்ப அது மாதிரி உங்களுக்கும் ஆற்றல் இருக்கும், உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். அதனால் அது மாதிரி சொன்ன உடனே பிரம்மதேவர் சொன்னார், நீங்கள் ஒருத்தரை தண்டிக்கிறீங்க, ஒருத்தரை நல்லா மேலேற்றி வைக்கிறீங்க, நீங்கள் சம நோக்குள்ளவங்க இல்லை, எப்படி அப்படி செய்யலாம், இது தவறு தானே, இந்த மகாபலி என்ன குற்றம் செய்தார்? பிரம்மதேவர் சொல்றார், அப்பா இவனுக்கு கிடைத்தற்கரிய பெரிய பேர் நான் கொடுத்துருக்கிறேன். இவன் ஒரு காலக்கெடு சொல்கிறாரு, அதுவரை சுதேலத்தில் இருக்கட்டும், அதுக்கும் பிறகு இவன் தான் இந்திர பதவி இவனுக்கு கொடுக்குறான் அடுத்த இதில். அதோடு மட்டும் இல்லை, இப்போது இந்த பாதாள உலகத்துக்கு இவன் மகாபலியும் அவருடைய ஆட்களையெல்லாம் அனுப்புகிறேன். அங்கே நோய் கிடையாது, நொடி கிடையாது, நொம்பலம் கிடையாது, கஷ்டம் கிடையாது. என் அருள்னால அங்கே இருக்கிறவங்க பெரிய தேவலோகத்தில் இருந்தால் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லை, பசி தாகம் இப்படி ஒன்றும் இல்லை, நல்ல சுகமாக இருக்கலாம். அதோடு மட்டுமல்ல, இந்த மகாபலி இருக்கிற இடத்துல நான் காவல்காரனாக இருக்கிறேன். கதை ஏந்தி இவன் பக்கத்தில் காவல்காரனாக இருப்பேன். இவன் பாதாள லோகத்தில் இருக்கிற காலம் வரை. போ, எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். உடனே மகாபலியினுடைய மனைவி வந்தாங்க. வந்து அவரை பூஜித்து, திருவடியை பூஜித்து என்ன புரோச்சித்தவங்க. அவங்கெல்லாம் பெரிய பாக்கியம் பெற்றவங்க. அவங்க தான் பின்னால் பெரிய யோகம் செய்கிறதுக்கு வராங்க, பெரிய நிலையில் வராங்க. அது மாதிரி மீண்டும் சொல்லுவார், அந்த 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 மகாபலிக்கு அவர் கொடுத்த அருள்பாலிப்பு அவ்வளவு சிறப்புக்குரியது. இந்த அவர் நாகபாச கணையினால, நாகபாசத்தினால கருடன் கட்டியிருக்காரு மகாபலியை. ஆமாம், வர்ண பாசத்தினால. அப்படி கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த 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 மகாபலி தன்னுடைய நிமித்தத்திலான இந்த தருணத்தில் அவனுடைய இந்திரியங்கள், அவனுடைய அந்த கரணம் எல்லாமே கட்டுப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை அவுத்து விட்டார். அவன் அப்படியே எண்சான் கிடையாக பகவானுடைய திருவடியில் விழுந்து வணங்கி என்ன பேறு பெற்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. அது மாதிரி உன்னுடைய சுற்றத்தார்கள் சுக்கராச்சாரியார் முதலில் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் அங்கே போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே பகவானை வணங்கி அவங்களுடைய பெண்டுகள் பிள்ளைகள் மற்றுள்ள சுற்றத்தார்கள் உறவுகள் சேனைகள் எல்லாமே அந்த சேதல லோகத்துக்கு போகிறாங்க, மகிழ்ச்சியாக போகிறாங்க. சுக்கராச்சாரியாரை பார்த்து பகவான் சொல்லுவார், இந்த யாகம் நிறைவடையாமல் இருக்கக்கூடாது, இந்த யாகத்தை நிறைவடைய வேண்டும். நீங்களே வந்தாச்சு, பிறகு யாகம் நிறைவாகாமல் என்ன ஆகும்? இல்லை, நடைமுறைப்படி அதை செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே சுக்கராச்சாரியார் அந்த யாகத்தை ரொம்ப சிறப்பாக நிறைவு செய்கிறாரு. பகவான் விடைபெற்று அதுவும் பிறகு அந்த வைகுந்தம் போகிறாரு. எல்லாரும் வாழ்த்தி புடைசூழ போகிறாங்க. அவரவர்களும் தேவலோகத்தில் இருந்து வந்த எல்லாருமே திரும்பி போகிறாங்க. இந்திரனுக்கு அந்த இந்திர பதவி கிடைக்கிறது. அவர் ரொம்ப வாழ்த்தி ரொம்ப வாமனரை வழி அனுப்புகிறாங்க. அதுக்கு பிறகு இந்த மத்ஸ்ய அவதாரம் பார்த்தோம். மத்ஸ்ய அவதாரம் இந்த 10 அவதாரங்களில் முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். ஏம்மா ஒரு நிமிஷம்தான் இருங்க, இடையில ஓடக்கூடாது, அப்படி இன்னும் பழகலையே நீங்கள். மத்ஸ்ய அவதாரம் ஒரு நிமிஷத்தில் சொல்ல போகிறோம், 7:30 ஆச்சு, எல்லோருக்கும் போகணும் இல்லை, கவனிங்க. மத்ஸ்ய அவதாரம் அந்த அந்த சத்தியவிரதன், அவர் நம்ம தமிழ்நாட்டில் கூட அரசனாக ஆட்சி செய்திருக்கிறாரு, மதுரையில் ஆட்சி செய்திருக்கிறாரு சத்தியவிரதன். அவர் அப்படி தீர்த்தம் எடுத்து இது பண்ணும்போது சுருக்கமாக 2 வார்த்தையில் சொல்லுவோம், இல்லை நீங்கள் தெளிவாக படிச்சிங்க, நல்லா உற்று கவனிச்சிங்க. ரொம்ப இந்த சாயங்கால செஷன் ரொம்ப நல்லா வரியாக நல்லா படிச்சிங்க.
அப்போது அதில் கையில் தீர்த்தம் எடுத்துக்கும் போது மீன் கையில் வருது. அதுக்கும் பிறகு மீன் கையில் வந்துட்டு நீரில் போட்டால் தானே சரியாக இருக்கும். அந்த மீன் பேசுகிறது, நான் உன்னோட கையில் அடைக்கலத்துக்கு இல்லை வந்தேன் அப்படின்னு சொல்லி, என்னை நீ கொண்டு பாதுகாத்துக்க. அப்போ சரணடைந்தவனை பாதுகாக்கணும். இவர் ஒரு கமண்டலத்தில் வச்சார். அப்போ உடனே அது கமண்டலம் வளர்ந்துட்டு, பிறகு இன்னும் கொஞ்சம் பெரிய இடம்தா ஒரு தொட்டியில் போட்டார். தொட்டி வளர்ந்துட்டு, அப்படி ஒரு குளத்தில் போடுங்க, ஏரியில் போடுங்கன்னு அப்படி தீர்த்தம் பெரிய பெரிய குளங்களில் போட்டு பார்த்தாரு. எல்லாம் வளர்ந்துட்டு எனக்கு அடைக்கலம் தான். அப்போ தான் அவர் கடலில் கொண்டு போட்டார். நான் அப்போ அந்த மத்ஸ்ய அவதாரத்தில் சுவாமி பேசுகிறார், சத்தியவிரதனே நீ இப்படி கடலில் போட்டுட்டா நான் எதுக்காக வந்தேன்னு தெரியுமா அப்படிங்கிற விவரத்தை அவர் சொல்கிறாரு. இப்போ பிரளய காலம் வரப்போகுது. இந்த பிரளய காலத்தில் நான் பெரிய அளவில் அங்கே இருப்பேன். அது முதல்ல சொல்லுது, இப்படி கடலில் போட்டாலும் இங்கே பெரிய சுறாமீன்லாம் இருக்கும், என்னை இது பண்ணிடுமேன்னு சொன்னோன்னே, சத்தியவிரதன் எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியல, எனக்கு மார்க்கமே தெரியல, நீங்கள் தான் வழிகாட்டணும். அப்போ உண்மையை சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த கயக்கிரீவன் வேதங்களை எல்லாம் எடுத்து இது பண்ணிட்டான், அதனால் அவனை இது பண்ணணும். மற்றபடியும் பிரளயம் வருது, நான் ஒரு படகுல வருவேன், நீ இங்கே உள்ள அந்த விதைகள் சத்து சம்பந்தங்களெல்லாம் அதில் ஏற்றி நீ பாதுகாத்து வச்சுக்க, சப்த ரிஷிகளையும் அதில் கூட்டிக்க. நான் அப்போ பெரிய பல யோஜனை தூரம் உள்ள பெரிய மீனாக பிறகு வருவேன். நீ வாசுகிங்கிற பாம்பை எடுத்து என் கொம்பில் கட்டிரு, படகை நான் இழுத்துட்டு விளையாடிக்கிட்டே திரிவேன். அப்போ உனக்கு போகும்போது நீ இங்கே யார், எப்படி வந்தீங்க, என்ன விஷயம், எனக்கு நல்ல உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டது அப்போ நான் பண்ணுவேன், நீ அதனால் அதுக்கு தயாராகிருன்னு சொல்லி, அப்போது அந்த படகுல அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கொம்பில் கட்டி அப்படி அங்கெல்லாம் சுற்றிட்டு வர, எல்லாம் பிரளயம், ஒரு முழுதும் தண்ணீர் என்ன. அப்போ பிரம்மதேவருடைய தூக்க காலம். அப்போ அவர் சொல்லுறாராம், அந்த உபதேசம் மத்ஸ்ய புராணம். நமக்கு மத்ஸ்ய புராணம் என்னமோ படிக்கணும், என்ன மத்ஸ்ய புராணம் படிக்கணும், ரொம்ப தத்துவார்த்தமாக சொல்லியிருக்கிறாரு. அப்படி மத்ஸ்ய புராணத்தை கொடுத்தார். பிரளயம் வந்தது, பிரளய காலத்துக்கு பிறகு பூமி நிலைப்பட்டது. அதுக்கும் பிறகு அந்த கயக்கிரிவனை பகவான் கொன்று அந்த வேதங்களை எல்லாம் மீட்டார். அப்படி ரொம்ப சந்தோஷமாக நமக்கு இதெல்லாம் ரொம்ப அவரவரும் நம்ம நல்ல உணர்ந்து தெரிஞ்சு படிச்சுக்கிட்டால் நல்லா வரும். சந்தேகம் வரக்கூடிய இடங்கள் மட்டும் பார்த்தா போகிறோம். முழுசும் புத்தக வடிவிலே திரும்ப பேசுகிறதுன்னா சரி வராது. இதை நம்ம ஞாபகப்படுத்திட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. எல்லாருக்கும் உங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கும். எல்லாம் வல்ல கண்ண பரம்பொருள் கிருஷ்ணர் இங்கே நிறைய பக்தர்களுக்கு கண்ணை மூடி மூடி திறந்து காட்டுறாராம். சிலையுமே இப்படி குறுக்க ஓடுறாராம். நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் பல அனுபவம் கிடைக்கும். இன்றைக்கி 5ஆவது நாள், இன்னும் 6, 7 எங்கும்போது அவருடைய அருள் விளையாட்டு இன்னும் நிறைய இருக்கும். எல்லாம் கிடைக்கிற அந்த பாக்கியத்தை எல்லாம் எல்லாரும் பெற்றுக்கிடணும். எல்லோரும் நலம்பெற வாழணும். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. வாசுதேவா வைகுந்தா முகுந்தா பரந்தாமா, நாராயணம் நாராயணம் நாராயணம். சத்குருநாத மகாராஜ் கி. योगी राम